Hi students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. இன்னைக்கு நாம இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்ல பார்ட் 4 வீடியோல ஃபியூ மோர் ப்ராப்ளம்ஸ் நம்ம JW ப்ராப்ளம்ஸ் பர்டிகுலரா எப்படி லெஸ் தென் 3 or 4 மினிட்ஸ்க்குள்ள சால்வ் பண்றதுன்னு நம்ம லேர்ன் பண்ண போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போலாமா? The first question given information is let lambda star be the largest value of lambda star be the largest value of lambda for which the function f lambda x equal to 4 lambda times x cube minus 36 lambda times x square plus 36x plus 48. இந்த ஃபங்க்ஷன் பர்டிகுலரா என்னவா இருக்கு அப்படின்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேர் அப்படின்னா ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், எல்லா ரியல் நம்பர்லயுமே இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா இருக்கு. ஆக்சுவலா நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது f lambda star of 1 plus f lambda star of minus 1. That's all. கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா லாம்டாவோட வேல்யூஸ்ல எது கிரேட்டஸ்ட் வேல்யூவா இருக்கோ அதை நீங்க லாம்டா ஸ்டார் அப்படின்னு அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். லாம்டா ஸ்டார்ன்றது ஒரு டிஃபரெண்டான ஒரு நம்பர் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் ஃபார் நம்ம இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. தட் இஸ் f lambda of x equal to 12 times lambda of x square minus 72 times lambda x plus 36. So this is a quadratic polynomial. நான் 12 காமனா எடுத்துடலாம். பேலன்ஸ் பாருங்க, lambda x square minus 6 lambda x plus 3 இருக்கும், ரைட்டா? பட் ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ கிரேட்டர் than or equal to 0 இருக்கு. 12 already positive. What can you say about lambda x square minus 6 lambda x plus 3? That is a quadratic polynomial. Because நமக்கு பாசிட்டிவ் வேணும்னா ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும். ஆல்ரெடி 12 பாசிட்டிவ்னா கண்டிப்பா இதுவும் பாசிட்டிவா இருக்கும். ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் பாசிட்டிவா இருந்தா வாட் கேன் யூ சே அபவுட் டி? தட் இஸ் டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. கண்டிப்பா அது நெகட்டிவா இருக்கும். இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு b யோட வேல்யூ மைனஸ் 6 லாம்டா ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 36 லாம்டா ஸ்கொயர் கிடைக்கும். வாட் அபவுட் மைனஸ் 4ac? மைனஸ் 4 இன்டூ ஏ வந்து ஒரு லாம்டா, சி வந்து 3. ஸோ என்ன ஃபைனலா இருக்கு பாருங்க, உங்களுக்கு 36 lambda square minus 12 lambda. Clearly it is negative. இதில் 12 lambdaவை காமனா எடுத்துருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு? 3 lambda minus 1 is negative. ரைட்டா? ஸோ லெஸ் தென் 0 அப்படின்னா என்ன மீனிங்னா ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த பிளேஸ்ல உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேல்யூ 0 கிடைக்கும், இந்த பிளேஸ்ல உங்களுக்கு 1/3 கிடைக்கும். ஸோ lambda is greater than 0 lesser than 1/3ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் லாம்டாவோட ரேஞ்ச். லாம்டாவோட ரேஞ்சில் நமக்கு தேவை என்ன வேல்யூ? லார்ஜஸ்ட் வேல்யூ வேணும். இங்க இருக்கிறதுல லார்ஜஸ்ட் வேல்யூ 1/3. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 1/3 கிடைக்கும் உங்களுக்கு, ரைட்டா? இதை கொண்டு போய் கொஸ்டின் அப்ளை பண்ணிடலாமா? ஹியர் வாட் கேன் யூ சே அபவுட் எஃப் 1/3 1/3 ஆஃப் எக்ஸ்? இந்த பிளேஸ்ல நீங்க 1/3 அப்ளை பண்ணீங்கன்னா லாம்டாவுக்கு 4/3 டைம்ஸ், because lambda is replaced by 1/3, 4/3 times x cube கிடைக்கும் உங்களுக்கு, ரைட்டா? 4/3 times x cube. இந்த பிளேஸ்ல நீங்க lambda அப்ளை பண்ணீங்கன்னா 36/3 12 கிடைக்கும், minus 12 times x square. ஸோ அதர் பிளேசஸ்ல lambda இல்ல உங்களுக்கு. ஸோ பேலன்ஸ் இப்போ 36x plus 48. இதுல x is replaced by 1, x is replaced by minus 1 அப்ளை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் ஃபார் பிளஸ் 1க்கு அப்ளை பண்ணிடலாம். பிளஸ் 1 அப்ளை பண்ணீங்கன்னா கோஎஃபிஷியன்ஸை நீங்க அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த கோஎஃபிஷியன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, எஃப் 1/3 ஆஃப் மைனஸ் 1 அப்ளை பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் ஆர் மைனஸ். ஃபர்ஸ்ட் டேர்ம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும், செகண்ட் டேர்ம் சேம் சைன், தேர்ட் டேர்ம் நெகட்டிவா இருக்கும், சைன் சேஞ்ச் ஆகும், ஃபோர்த் டேர்ம் சேம் சைன். இதனோட அடிஷன் தான் ஆன்சரா கேட்டிருக்காங்க, ரைட்டா? பாருங்க, f lambda star of 1 plus f lambda star of minus 1 plus 4/3 minus 4/3 cancel, minus 12 minus 12 minus 24, 48 plus 48 96, ரைட்டா? because plus 36 and minus 36 cancel ஆயிடும்.
Subtract பண்ணிடலாமா? 6 minus 4 2, 9 minus 2 is 7. 72 is the answer. That's all. Increasing and decreasing function one more question, that is second question for the today's session, in which f of x equal to 3 times sine power 4x plus 10 times sine cube x plus 6 times sine square x minus 3 னு கொடுத்திருக்காங்க. So x belongs to closed interval minus pi by 6 to pi by 2. This is the domain of the function. நாம் ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது as per the option increasing or decreasing at what interval அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? as usual தான். So increasing or decreasing ஃபங்க்ஷனுக்கு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். f of x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க 3 times sin power 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா 12 times sin cube x into chain rule யூஸ் பண்ணீங்கன்னா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா you will get cos x. ரைட்டா? இந்த பிளேஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 30 times sin square x by using chain rule sin x ஓட differentiation cos x. 6 times sin square x differentiate பண்ணா you will get 12 times sin x. chain rule யூஸ் பண்ணீங்கன்னா you will get cos x. இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முடிஞ்ச உடனே இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்ல 0 அசைன் பண்ணிடுங்க so that we can calculate critical number. next காமன் டேர்ம்ஸ் நம்ம டேக்கன் அவுட் பண்ணிடலாமா? 12 30 12ல உங்களுக்கு 6 காமனா இருக்கும். sin x and cos x எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. So 6 times sin x into cos x. பேலன்ஸ் எங்க என்ன இருக்கும் பாருங்க, 12 divided by 6 is 2. 2 times sin square x கிடைக்கும். plus 30 divided by 6 வந்து 5. 5 times sin x. இங்க 12 divided by 6 வந்து plus 2 கிடைக்கும். ரைட்டா? ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃபார்முலா ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன், ரீகால் பண்றேன். தட் இஸ் 2 sin x into cos x. 2 times sin x into cos x equal to sin 2x. அடிஷனலா ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறேன். இதை ஃபேக்டரைஸ் பண்றதுக்காக sin x ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க y அப்ளை பண்ணிடு. ஸோ அப்போ இந்த பிளேஸ் பாருங்க 3 into 2 னு எழுத முடியும். 2 sin x cos x ஓட வேல்யூ sin 2x. ஸோ 3 times sin 2x. பேலன்ஸ் இருக்கிறது என்னவா மாறிடும்? 2y ஸ்கொயர் பிளஸ் 5y பிளஸ் 2 equal to 0. sin 2x equal to 0 means 2x equal to what? 0. That is x equal to 0. ஒன் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இதை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா சம்மன் ப்ராடக்ட் மெத்தட்ல பண்ணீங்கன்னா y equal to minus 1 by 2 ஒரு வேல்யூ, another one is minus 2. actual value for y is sin x. sin x க்கு minus 2 வந்து வேல்யூ இருக்காது, கண்டிப்பா அது இம்பாசிபிளா இருக்கும். அப்படின்னா sin x க்கு minus 1 by 2 வேல்யூ இருக்கும். ஸோ sin x equal to minus 1 by 2 which will give you x equal to minus 5 by 6. Reason, what about sin of minus 5 by 6? sin of minus 5 by 6 equal to minus 1 by 2. இப்போ நமக்கு ரெண்டு கிரிட்டிக்கல் நம்பர் கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து 0, another one is minus 5 by 6. இப்போ டொமைன்ல பாருங்க n பாயிண்ட்ஸாகவே minus 5 by 6 இருக்கு. அப்போ 0 ஒரு பாயிண்டா இருக்கும். இப்போ நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் லைன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு minus 5 by 6, ரைட் ஹேண்ட் சைட்ல 5 by 2, 0 ஒரு கிரிட்டிக்கல் நம்பர். ஸோ நமக்கு we will get two intervals. This is the first interval, this one is the second interval. இந்த இன்டர்வல் வந்து ரேண்டமா நீங்க ஒரு வேல்யூஸ் அப்ளை பண்ணீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி f dash of x ல அப்ளை பண்ணி பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ண போறோம். பட் நான் இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 0 to pi by 2னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நான் pi by 6 எடுத்துக்கிறேன். தட் இஸ் 30 டிகிரி. sin 30யோட வேல்யூ பாருங்க பாசிட்டிவ், cos 30 பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ f dash of x கண்டிப்பா இந்த இன்டர்வல்ல பாசிட்டிவா இருக்கும், இந்த இன்டர்வல்ல நெகட்டிவா இருக்கும். ரைட்டா? பட் ஆஸ் பர் த ஆப்ஷன் அவங்க எந்த இன்டர்வல்ல உங்களுக்கு டிக்ரீசிங்கா இருக்கு அது இன்க்ரீசிங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டெஸ்டிங் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பை செக்கிங் த ஆப்ஷன் டிக்ரீசிங் பாருங்க minus 5 by 6 to 0ல இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ல இருக்கிறத வச்சுதான். திஸ் இஸ் கால்ட் ஆப்ஷன் டெஸ்டிங். டிக்ரீசிங் இன் ஓப்பன் இன்டர்வல் minus 5 by 6 to 0. அதர் ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகல. சரியா? செக் பண்ணி பார்த்ததுல. So that this is the answer. That's all. Increasing and decreasing function la one more problem, that is the third problem. First let me read the information of the question. The function is defined from all the real numbers to real number.
nature of the function is given as here f of x equal to whenever x is positive, f of x equal to minus 4 by 3 into x cube plus 2 times x square plus 3x. Whenever x takes the real numbers, that is, negative real numbers, x is lesser than or equal to 0, f of x equal to 3x into e power. The function speciality என்ன சொல்லியிருக்காங்கன்னா here f of x is increasing னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய எய்ம் என்னவா இருக்கணும், எந்த இன்டர்வல் அது இன்க்ரீசிங்கா இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் தான், எப்பயும் போல இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ல நீங்க f of x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். Now let me do the differentiation. minus 4 by 3 into x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா x cube பண்ணா 3x ஸ்கொயர் வரும். இந்த 3 கேன்சல் ஆயிடும். ஸோ minus 4 times x ஸ்கொயர். 2x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 4x plus 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3. Here x is greater than 0. Suppose x is lesser than or equal to 0. ப்ராடக்ட் உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? 3 times x ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. e power x பண்ணா e power x plus 3 times e power x ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு x பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 வரும். ரைட்டா? ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம சூட்டபிள் நம்பர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் கிரிட்டிக்கல் நம்பர். இப்போ x பாசிட்டிவா இருக்குல்ல, x கிரேட்டர் than 0ல நான் இந்த பிளேஸ் எடுத்துக்கிறேன். minus 4x ஸ்கொயர் plus 4x plus 3. This is f dash of x. எப்பயுமே f dash of x ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் 0 அப்ளை பண்ணணும். மைனஸை காமனா எடுத்துட்டீங்கன்னா 4x ஸ்கொயர் minus 4x minus 3 equal to 0. ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? ஸோ ப்ராடக்ட் வந்து -12 வருது. சம் வந்து -4 -6 plus 2 வரும். ரைட்டா? இங்க +4 இருக்கா? +4ஆல டிவைட் பண்ணிடுங்க. ஸோ யூ வில் கெட் -3/2 here 1/2. அப்போ எக்ஸோட வேல்யூ 3/2. இங்க இருக்கிறது அப்படியே சைன் சேஞ்ச் ஆயிட்டா -1/2. பட் எக்ஸ் பாசிட்டிவா இருக்கணும். எக்ஸ் பாசிட்டிவா இருக்கணும்னா நம்ம எக்ஸோட வேல்யூ 3/2 மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த 1/2 அவாய்ட் பண்ணணும். when x is lesser than or equal to 0ல f dash of x பாருங்க. x is lesser than or equal to 0ல f dash of x 3x e power x plus 3 times e power x equal to 0 அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ 3 times e power x காமனா எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் x plus 1 equal to 0. அப்போ இந்த பிளேஸ்ல பாருங்க எக்ஸோட வேல்யூ -1 கிடைக்கும். when x lesser than or equal to 0ல இந்த -1 வந்து அக்செப்டபிள் தான். இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலா we have got 2 critical numbers. இந்த critical numbers நம்பர் லைன்ல அப்ளை பண்ணிடலாம். நம்பர் லைன் -infinity to +infinity. அதில் -1 ஓட லொகேஷன், இது 3/2 ஓட பிளேஸ். திஸ் இஸ் த பிளேஸ் ஃபார் 0. இப்போ செக் பண்ணிடலாமா? அது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்வல், செகண்ட் இன்டர்வல், தேர்ட் இன்டர்வல். நான் இந்த இன்டர்வலை சூஸ் பண்றேன் பிகாஸ் இதெல்லாம் 0 இருக்கு. எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணா எங்க அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பர்டிகுலரா. ஸோ -1 to 3/2ல எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் வாட்? பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்குது. போத் பிளேசஸ்லயும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ரைட்டா? நம்ம கொஸ்டின்ல இன்க்ரீசிங் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்டர்வல்ல நெகட்டிவ், இந்த இன்டர்வல்ல நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவா இருக்கக்கூடிய which one we can select? So increasing in open interval -1 to 3/2. ரீசன் பாருங்க, கொஸ்டின்ல இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தான் எதுன்னு கேட்கறாங்க. அது பர்டிகுலரா எந்த இன்டர்வல்? ஸோ -1 to 3/2ல பாசிட்டிவா இருக்கிறதுனால அந்த இன்டர்வல்ல தான் அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா இருக்கும். தட்ஸ் ஆல். Increasing and decreasing function. One more question. Let a be a real number. A is some real number in which the function f of x, which is equal to ax square plus 6x minus 15, which is increasing in the interval -infinity to 3/4 and decreasing in (3/4) to infinity. ஆக்சுவலா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, g of x. g of x is ax square minus 6x plus 15. Here x belongs to r. நம்ம இந்த g of x பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ ஆர் மினிமம் வேல்யூ டிஸ்கஸ் பண்ணணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் திங் பாருங்க, வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 15 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட்டா? இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, இன்க்ரீசிங் இன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3/4, டிக்ரீசிங் இன் 3/4 கமா இன்ஃபினிட்டி. ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று பண்ணிடுறேன். மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து 3/4 இந்த கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த இடம் மைனஸ் இன்ஃபினிட்டி, இந்த பிளேஸ்ல எக்ஸோட வேல்யூ 3/4. அப்புறம் 3/4 டு இன்ஃபினிட்டில இந்த கர்வ் என்ன ஆகுது பாருங்க, கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ரைட்டா? So then x equal to 3/4, what do we get? We will get maximum value. Right? மறுபடியும் பாருங்க, சாரி இது பிளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 3/4, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 3/4ல கர்வ் இன்க்ரீஸ் ஆகுது, 3/4 டு இன்ஃபினிட்டில கர்வ் டிக்ரீஸ் ஆகுது. கிராஃப் மூலமா சொல்லிட்டேன். அப்படின்னா x equal to 3/4 உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆகும். ரைட்டா? மோர் ஓவர் இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல், குவாட்ராட்டிக் நேச்சரா இருக்கு. ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலோட மேக்ஸிமம் வேல்யூ எந்த பிளேஸ்ல கிடைக்கும்? மேக்ஸிமம் வேல்யூ குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா x equal to மைனஸ் b by 2a. வாட் இஸ் மைனஸ் b? 6 இருக்கு, b ஓட வேல்யூ மைனஸ் b மீன்ஸ் மைனஸ் 6, 2 டைம்ஸ் a ஓட வேல்யூ a, ஸோ உங்களுக்கு மைனஸ் 3 by a வரும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ x ஓட மைனஸ் 3 by a கிடைக்கும். ஆல்ரெடி நாம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3/4ல கிடைக்கும். ஸோ மைனஸ் 3/a-வும் 3/4-ம் ஈக்குவலா இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஏவோட வேல்யூ மைனஸ் 4 கிடைக்கும். ஸோ கிளியர்லி பாருங்க, ஏ நெகட்டிவா வராது. ஏ நெகட்டிவா இருந்தால் மட்டும்தான் ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வர கிடைக்கும். ஸோ இதுவும் மேட்ச் ஆகுது உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது இந்த ஏவோட வேல்யூ மைனஸ் 4 கொண்டு போய் g of x-ல அப்ளை பண்ணுங்க. மைனஸ் 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 15. இதுல வாட் அபவுட் ஏ? நெகட்டிவா இருக்கு. ஏ நெகட்டிவா இருக்கிற ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல்ல மேக்ஸிமம் வேல்யூ எங்க இருக்கும்? அதே ஃபார்முலா தான், மைனஸ் b by 2a. எக்ஸோட வேல்யூ மைனஸ் b by 2a-ல இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். வாட் இஸ் மைனஸ் b? மைனஸ் 6 இருக்கு, ஸோ பிளஸ் 6-ஆ மாறிடும். 2 டைம்ஸ் ஏனா இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய மைனஸ் 4, ஸோ மைனஸ் 8 by மைனஸ் 6 by 8, ஸோ மைனஸ் 3 by 4. ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா மேக்ஸிமம் வேல்யூ அட் x equal to minus 3/4. So option A is the correct one. That's all. Increasing and decreasing function today's session la last question. The function is defined, that is the function oda domain enna கொடுத்திருக்காங்கன்னா all the real numbers except minus 1 comma plus 1. இது domain கொடுத்திருக்காங்க. What about f of x? F of x equal to 3 times log of modulus of x minus 1 by x plus 1 minus 2 by x minus 1. இந்த ஃபங்க்ஷனை பத்தி டீடைல் என்னன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஆஸ் யூஷுவல் தான் நம்மளுடைய எய்ம் வந்து என்னோட இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இதை ஃபர்ஸ்ட் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை லாகர்தமோட கோஷன் டூல் வச்சு எழுதுறேன். 3 டைம்ஸ் லாக் ஆஃப் a by b எப்படி எழுத முடியும்னா log a மைனஸ் log b ன்னு எழுதலாம். ஸோ 3 டைம்ஸ் log ஆஃப் x மைனஸ் 1 மைனஸ் log ஆஃப் x பிளஸ் 1 மைனஸ் 2 by x மைனஸ் 1. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். f dash of x equal to 3 டைம்ஸ் log ஆஃப் x மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x மைனஸ் 1. அது கூட இந்த 3 மல்டிப்ளை பண்ணிட்டுனா you will get what na 3 by x minus 1 கிடைக்கும். log of x plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x plus 1 3 மல்டிப்ளை பண்ணிட்டுனா minus 3 by x plus 1. minus 2 by x minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா plus 2 by x minus 1 whole square வரும். எப்பவுமே டிஃபரன்ஷியேட் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணணும். ரைட்டா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ண சான்ஸ் அதிகம். சரியா? இந்த x plus 1 and x minus 1க்கு நீங்க LCM எடுத்தீங்கன்னா you will get in denominator x square minus 1 a minus b into a plus b ஃபார்ம் அப்ளை பண்ணிருக்கேன். 3x plus 1 minus 3x minus 1. ஸோ 3x minus 3x கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்க, 3 plus 3 6 இருக்கும் உங்களுக்கு. 6 by x square minus 1. இந்த டேர்ம் ரைட்ல கொண்டு போயிட்டீங்கன்னா
ஸோ -2 by x minus 1 whole square கிடைக்கும். இந்த -2 டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. x square minus 1 ரைட்ல டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. ஸோ -3 ஈக்குவல் டு x square minus 1 by x minus 1 whole square. இது a plus b into a minus b தான். இதுல ஒரு x minus 1 கிடைக்கும். இதுலயும் ஒரு x minus 1 இருக்கு. ஃபர்தரா கேன்சல் பண்ணீங்கன்னா ஸோ x plus 1 whole divided by x minus 1 கிடைக்கும். இதோட மீனிங் என்னன்னா x is not equal to -1. நீங்க கேன்சல் பண்ண வேல்யூ அப்படி இருக்கு. அடிஷனலா பாருங்க, டினாமினேட்டர்ல x minus 1 வரதுனால x is not equal to +1 ஆல்சோ. கொஸ்டின்லயும் அதை கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? x minus 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா -3x plus 3. ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி x plus 1 இருக்கு. இந்த -3x டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. +1 லெஃப்ட்ல கொண்டு வாங்க. ஸோ தட் வாட் யூ வில் கெட் நோ 4x equal to 2. So x equal to 1 by 2. We have got a critical number. அன்டிஃபைன்டா இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிரிட்டிக்கல் நம்பராகவே இருக்கும். இப்போ நம்பர் லைன்ல மேட்ச் பண்ணிடலாமா? நம்பர் லைன்ல அந்த -1 and +1 நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். So this is the place for -1, place for 1 by 2, place for +1. First interval, second interval, third interval, fourth interval. இதுல இந்த இன்டர்வல் மட்டும் நான் பர்டிகுலரா செலக்ட் பண்றேன். ரீசன் பாருங்க, எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும். 0 கொண்டு போய் அப்ளை பண்ணா உங்களுக்கு f' of x பாசிட்டிவா நெகட்டிவானது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். இங்க 0 அப்ளை பண்ணா யூ வில் கெட் -3, ரைட்டா? இங்க 0 அப்ளை பண்ணா இன்னொரு -3 வரும், -6. இங்க 0 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு +2 கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்வல்ல உங்களுக்கு நெகட்டிவா இருக்கு பாருங்க. அப்படின்னா இது அடுத்த இன்டர்வல்ல பாசிட்டிவ், அதனுடைய ப்ரீவியஸ் இன்டர்வல்ல பாசிட்டிவ். இந்த இன்டர்வல் மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஒரு வாட்டி நம்ம இந்த இன்டர்வல்ல பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ணிடுறது நல்லது. 1, நான் எக்ஸோட வேல்யூ 2 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 கொண்டு போய் இங்க அப்ளை பண்ணீங்கன்னா 2 - 1 1. ஸோ 3 தான் உங்களுக்கு இருக்கும், ரைட்டா? இங்க 2 அப்ளை பண்ணீங்கன்னா 2 + 1 3. 3 கேன்சல் ஆனா -3. ஸோ இது ரெண்டும் கேன்சல். இந்த இடத்துல 2 அப்ளை பண்ணீங்கன்னா வில் கெட் பாசிட்டிவ். ஸோ ஒரு விஷயம் கிளியரா தெரியுது பாருங்க, பாசிட்டிவ் மட்டும் மொத்தம் டோட்டலா 3 பிளேசஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாருங்க. ஸோ பிகாஸ் திஸ் இஸ் ஆன்சர். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க? வேர் இட் இஸ் இன்க்ரீசிங்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் -∞ to -1 யூனியன். இந்த இன்டர்வல் பாருங்க 1 by 2 to infinity. ஆனா அதுல 1 வந்து எக்ஸ்க்ளூடடா இருக்கு. ஸோ தட் ஹவு கேன் வி ரைட் அப்படின்னா 1 by 2 to infinity minus 1 மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். திஸ் இஸ் தட் இன்டர்வல். இது ஆப்ஷன் ஏல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. தட்ஸ் ஆல்.